கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் அடிப்படையிலே மனிதனை மனிதனாக வாழச் செய்கின்ற பல்வேறு அடிப்படை பண்புகளை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. பல்வேறு நற்பண்புகளை இஸ்லாம் நமக்கு போதனை செய்திருக்கிறது. அந்த நற்பண்புகளால் யாரும் பாதிப்படைந்து விடக்கூடாது, நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் பாதிப்புக்குள்ளாகிவிடக்கூடாது என்பதிலே மார்க்கம் நமக்கு பல்வேறு உபதேசங்களை போதனைகளை செய்திருக்கிறது. அதிலே ஒன்றுதான் நம்முடைய வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு போதனை. இந்த வாக்குறுதியை பொறுத்தவரை வாக்குறுதி வழங்கப்படுபவர் தப்பித்துக் கொள்கிறார், வாக்குறுதி அளிக்கப்பட்டவர் பாதிப்புக்கு உள்ளாகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது, ஊஃபு பில் அஹத், வாக்கை நிறைவேற்றுங்கள், இன்னல் அஹதிக்கான மசூலா, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரணை செய்வான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். பெரும்பாலும் வாக்குறுதியை என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஒருத்தருக்கு நம்ம ஒரு பொருளாதாரத்தை வாங்குகிறோம், அந்த பொருளாதாரத்தை தரேன்னு சொல்கிறோம், அதுதான் வாக்குன்னு நம்ம தவறாக விளங்கி இருக்கிறோம். வாக்குறுதி என்பது பெரிய பெரிய விஷயங்களுக்கு மட்டும் பார்க்கக்கூடியது அல்ல. நம்மிடத்திலே எதை நாம் கொடுத்தாலும் வாக்காக அது வாக்குறுதி தான். அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அது பெரிய பொருளாதார விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் குறிப்பிட்டு ஒரு இடத்திலே வருகை தருவதாக சொல்கிறோமே, அதுவும் வாக்குறுதி தான். வாக்குறுதினா நம்ம என்ன விளங்கணும்னு சொன்னால், ஒரு பொருளாதாரத்தை நம்ம ஒருத்தட்ட ஒப்படைக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம், அல்லது ஒரு கடனை வாங்கியிருக்கிறோம், அதை குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம், அல்லது ஒரு பொருளை தரேன்னு சொல்கிறோம், அதுதான் வாக்குறுதின்னு நினைக்கிறோம். வாக்குறுதி என்று சொன்னால் நீங்கள் தருகின்ற எல்லா வாக்குகளையும் வாக்குறுதிகளையும் அல்லாஹ் அப்படி தான் பார்ப்பான். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, அணு அளவு நன்மை செய்தாலும் அதை அங்கு காண்பார், அணு அளவு தீமை செய்தாலும் அதை அங்கு காண்பார். ஃபமையாமல் மிஸ்கால ஜர்ரத்தின் ஹைரையரா ஒமையாமல் மிஸ்கால ஜர்ரத்தின் ஷர்ரையரா. அதே போன்றுதான் இந்த வாக்குறுதி விஷயங்களையும் அல்லாஹ் பார்ப்பான். பெரிய பெரிய வாக்குறுதிகளுக்கு ஒரு பார்வை அல்லாஹ்விடத்தில் இருக்காது, சின்ன சின்ன வாக்குறுதிகளை அல்லாஹ் பார்ப்பான். அப்படி இல்லை, நீங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதி எதுவாக இருந்தாலும், ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்கிறோம், இந்த நேரத்துக்கு நான் இங்கே வரேன், உங்கள் கூட வரேன், இயற்கையாகவே அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அது தவறுவது அது அல்லாஹ்வுடைய நாட்டம். வேணும்னே சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நாளைக்கு நான் தரேன், நாளைக்கு நான் வரேன், நாளைக்கு நான் அதை செஞ்சு கொடுத்துட்றேன். இப்படி பல்வேறு நபர்கள் தங்களுடைய வார்த்தை ஜாலங்களை வைத்து வாக்காக தருகிறார்கள். ஆனால் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அதையும் விசாரிப்பான். வாக்கின் மூலம் நீங்கள் ஒருத்தருக்கு அநீதம் இழைத்தீர்கள் என்று சொன்னால், அந்த வாக்குறுதியை உடன்படிக்கையை மீறியதற்காக நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரணை செய்வதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யாரு? அல்லாஹ் பட்டியலிடுகிறான். அவர்கள் எத்தகைய மூமின்கள் என்று சொன்னால், அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், நோன்பு நோற்பார்கள். அந்த மூமின்கள், வெற்றி பெற்ற மூமின்கள் கூடிய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வல்லசீன ஹும்லா மத்திஹும் வயதஹும் தாவூன், தமது அமானிதங்களையும் உடன்படிக்கைகளையும் அவர்கள் பேணி நடப்பார்கள். அல்லாஹ் இதிலேருந்து என்ன சொல்ல வரான்னு சொன்னால், அவர்கள் வாக்குறுதி கொடுத்தா அவர் சரிவர நடப்பாங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க, வாக்கு மீற மாட்டாங்க. முஸ்லிம்களுடைய பண்பாக, மூமினுடைய பண்பாக யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றிருக்கிறார்களோ, அவர்களுடைய பண்புகளில் ஒன்று, எப்படி அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்களோ, ஜக்காத்தை கொடுப்பார்களோ, நோன்பை நோற்பார்களோ, அதே போன்று வாக்குறுதிகளையும் சரிவர நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்போது நம்ம ஒரு சிலருக்கு வாக்கு தருகிறோம் என்று சொன்னால், அந்த விஷயத்தில் நாம் சரியாக நடக்கிறோமா, அந்த வாக்கை நாம் சரியான முறையில் பேணி அதை நடைமுறைப்படுத்த முடியுமா என்று சிந்தித்து வாக்குகளை நாம் தர வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், ஆயாத்துல் முனாஃபிகு சலாஸ், நயவஞ்சகனினுடைய இரட்டை வேடம் போடக்கூடிய தன்மைகள் 3. அவன்கிட்ட 3 பண்பு இருக்குதுன்னு சொன்னால், அவன் நயவஞ்சகன், அவன் இரட்டை வேடம் போடுறவன் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஸ் ஹத்தத கதப, அவன் பேசினால் பொய் பேசுவான், வைச வாத அஹ்லஃப, அவன் வாக்குறுதி கொடுத்தால் மீறுவான், வைச அத்துமுன கான், அவன் நம்பினால் மோசடி செய்வான்.
அப்போ வாக்குறுதியை மீறுகிறோம் என்று சொன்னால் அவருக்கு நாம் மோசடி செய்கிறோம். மின் கஸ்ஸஃபி லைஸ மின்னி, யார் மோசடி செய்வார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர் இல்லை, அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தை. அப்போ நம்ம ஒரு சில பேருக்கு வாக்குறுதிகளை வழங்குகிறோம் என்று சொன்னால், அந்த வாக்குறுதி நம்மால் செய்ய முடியும் என்று சொன்னால், ஒரு இடத்திலே நாம் வருகிறோம், ஒரு இடத்திலே நாம் ஒரு விஷயத்தை செய்து தருகிறோம், ஒரு இடத்திலே நாம் ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறோம் என்று எதுவாக இருந்தாலும் நாம் கொடுக்கின்ற வாக்கு நம்மால் செய்ய முடியும் என்று சொன்னால் அந்த வாக்குறுதியை தாருங்கள், அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்து முடியவில்லை என்று சொன்னால் அதற்காக மன்னிப்பு தேடுங்கள். ஏன் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், மோசடி செய்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அத்தகைய பண்புகள் விட்டு நாம் தூரமாக்க வேண்டும். அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதர் சார்ந்தவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி எனது உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.